ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் PK12 தான். எஸ், தலைவாஸ் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப வருத்தமாக இருப்பீங்க. மேட்ச் தோற்றுட்டோம் 36-33 3 பாயிண்ட் டிஃபரன்ஸில். வெற்றி தோல்வி சகஜதான். ஆனால் அந்த மேனர் லூஸ் என்ன மாதிரி கோட்டை விட்டாங்க பாருங்கள் மேட்சை. நெவர் டேக் இட் ஈஸி. இப்போ கபடியில் மட்டும் 40 நிமிஷமும் ஃபுல்லாக இப்போ டை பிரேக் இருக்கிறனால கடைசி வரைக்கும் எல்லாம் போராடுவாங்க, நல்லா தெரியும். ஆடணும் இது என்ன எப்படி விவரிக்கிறதுல 35வது நிமிஷம் வரைக்கும் நம்ம கையில் இருந்த மேட்ச் 9 பாயிண்ட் லீடு இருக்கும்போது லாஸ்ட் 4 மினிட்ஸில் அந்த 4 மினிட்ல 30லேருந்து 35வது நிமிஷத்தில் 27-18 தலைவாசியோட பாயிண்ட்டு. அது வந்து 29-31. அந்த 4 நிமிஷத்தில் தலைவாசி 2 தான் எடுத்தாங்க. அவங்க கிட்டத்தட்ட 13 பாயிண்ட் எடுத்தாங்க. ஏன்னா கோட்டை விட்டாங்கன்னு தான் நான் சொல்லணும். அண்ட் ரைடில் நம்ம தான் ஜாஸ்தி, 20 பாயிண்ட்டு டோட்டல். அவங்க 18 பாயிண்ட்டு தான். பட் எக்ஸ்ட்ராஸில் நம்ம 0, அவங்க 5. ஏகப்பட்ட செல்ஃப் அவுட்டு, ஏகப்பட்டது லாபி அவுட்டு, வெளில போய் நிற்கிறாங்க. ஏன்னா சும்மா சொல்லக்கூடாது. ஆனால் மும்பை கிரேட்டஸ்ட் கம்பேக் தான் சொல்லுவோம் கபடி இந்த சீசன்னா. எந்த சீசனை பார்த்தாலே, ஏன்னா பவன் அண்ட் அர்ஜுன் வெளில உட்காந்தாலே இவங்களால முடியாதுன்னு நான் ப்ரிவியூலே சொன்னேன். அதுதான் ஒரே ஒரு கன்சர்ன், ஒரே ஒரு யாராவது ஒருத்தர் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு. கடைசி 5 மினிட்ஸ் 2 பேரும் வெளில உட்காந்துருந்தாங்க. பாயிண்ட் கர்றன்னு உள்ள ஆரம்பிச்சுது. நம்ம அவுட் ஆகிட்டே போனோம். இன்னும் மோயின் வேறு உள்ளே வந்தார், ட்ரை பண்ணார், முடியல. அது பண்ணார். நரேந்திர வந்தார் உள்ளே வேறு, அவர் ட்ரை பண்ணார். லாஸ்ட் மொமெண்ட்ல தான் வந்தார் நரேந்தர்லாம். மும்பை 32-31. கடைசியில் அல்லூர் சதீஷ் வந்தார் இல்லையா, சதீஷ் கண்ணன், அவர் வந்து 3 பாயிண்ட் எடுத்து போயிட்டாங்க. அவர் டிஃபரன்ஸை பாருங்கள், தோல்வியே 3 பாயிண்ட் டிஃபரன்ஸ் தான். இவ்வளோக்கு ஒரு 30வது நிமிஷம் தான் வந்தார். 2 ஆல் அவுட் சான்ஸை மிஸ் பண்ணாங்க தமிழ் தலைவாஸ். அங்கே தான் தோத்துது. ஃப்ரம் ஒரே ஒரு ஆள் மட்டும் லாஸ்ட்டில் இருக்காங்க. அங்கே வந்து டக்குன்னு அதுலேருந்து 5 பிளேயர் உள்ளே வர அளவுக்கு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க, அஜித் சௌஹானும் அவங்க டிஃபெண்டரும். ஸோ அந்த இடத்துல பாருங்கள், 2வது ஆல் அவுட்டு. ஃபர்ஸ்ட் ஆல் அவுட்டே ஆக வேண்டியது 15வது நிமிஷத்துலேயும். அங்கேயும் அப்படி தான் இன்டெலிஜென்ட்டாக அந்த கோச் என்ன பண்ணார், மும்பா டிஃபெண்டரை கூப்பிட்டு அஜித் சௌஹான் உள்ளே விட்டார். உள்ளே அவர் போய் ஒருத்தர் அவுட் பண்ணி 2 போனஸ் பார்த்து திருப்பி அதை ஆல் அவுட்டை டிலே பண்ணாங்க. ஸோ அந்த இடத்துல அவர் கோட்டை விட்டது. அண்ட் பவன் வந்து 2 பாயிண்ட்லாம் எடுத்தார். டூ ஆர் டை மேலே 29th மினிட்ல. ஓவர் கான்ஃபிடென்ட் தான் நான் சொல்லுவேன். 9 பாயிண்ட் லீடு வச்சுட்டு எவ்வளோ அடிக்க போறீங்க நீங்கள் என்ன அப்படின்னு நினச்சாங்க. கடைசி 5-6 நிமிஷம் தான் இருக்குது. அண்ட் பவன் போய் சூப்பர் டேக்கில் ரிங்கு அண்ட் பர்வேஸ் பன்ஸ்வால் அவங்களாம் அவுட் பண்ணும்போது ஸ்கோர் 26-17. அப்போ தான் நம்ம லீடில் வந்தோம். அண்ட் 32வது நிமிஷத்தில் லாஸ்ட் மேன் லெஃப்ட் அஜித் சௌஹான். பட் அவர் வந்து 2 பாயிண்ட் எடுத்தது இல்லாமல் எஸ்கேப் ஆகிட்டாங்க ஆல் அவுட்டில் இருந்து. 2வது ஆல் அவுட் வேறு அவங்க ஆயிருக்கணும். நினச்சி பாருங்கள், 2வது ஆல் அவுட் ஆயிருந்தால் எங்கே போயிருக்கும் அந்த மேட்ச். அந்த அஜித் சௌஹான் சிங்கிள் ஹேண்டில் கொண்டு போனாங்களா அந்த பையன். பவன் வந்து சூப்பர் டேக்கிள் பண்ணிட்டாங்க இவங்க வேறு, அஜித் சௌஹான் அண்ட் அனில். அந்த 78 லட்சம் கொடுத்து எடுத்தாங்க அந்த புது பையன். கடைசி மூமெண்ட்டில் நடந்தது அதில் 28-25 ஆச்சு ஸ்கோரு. இப்படி தான் நெருங்கி வந்தது. டிஃபென்ஸ் டோட்டலாகவே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, எக்ஸப்ட் நிதிஷ்குமார் தான். அவர் இப்போ ஃபஸ்ட்டு 3 அட்டம் பண்ண 3 பேரையும் ஆங்கிள் ஓட்டு சூப்பராக பிடிச்சாரு. ஒருத்தர் ரைட்டு காலையும் பிடிச்சாரு, இன்னொருத்தர் லெஃப்ட் காலையும் பிடிச்சாரு. அவரோட வேலையை கரெக்டாக பண்ணார். மும்பா ஆல் அவுட் ஆக வேண்டியது 15 நிமிஷத்தில். அனில் அந்த பாயிண்ட் எடுத்து ஒரு போனஸ் வேறு எடுத்தார் அப்போது. அண்ட் அர்ஜுன் சூப்பர் டேக்கிள் பண்ணார். 12-1. இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் நடந்தது தான். 5 டிஃபெண்டர் தேவைப்படுது அனில் அவுட் பண்ண. அனில் ஒரு வாட்டி அவுட் பண்ணும்போது 5 பேர் அவங்க மேலே விழுந்தாங்க தமிழ். அப்போல்லாம் ஸ்கோர் 13-11 தான். அண்ட் பவன் வந்து சூப்பர் டேக்கிளில் ஒரு பாயிண்ட் எடுத்தார். அதில் சுனில் வேறு அவுட் ஆனார். ஆஃப் டைமில் 14-11. அப்பயும் நம்ம 3 பாயிண்ட் லீடில் தான் இருக்கும். மும்பா இன்னும் லாஸ்ட் ரைடு 21st மினிட்ல 17-11. அப்போ நம்ம ஸ்கோரு ஆஃப் டைம் முடிஞ்ச உடனே லாஸ்ட் ஆள் இருந்தார். அவங்களே கிவ் அப் பண்ணிட்டாங்க, சரி நாங்கள் ஆல் அவுட்டுன்னு. ஸோ 21வது நிமிஷத்தில் தான் ஆல் அவுட் ஆகிறாங்க. 15வது நிமிஷத்தில் ஆக வேண்டியது 21வது நிமிஷம் ஆல் அவுட் ஆனதுக்கப்புறம் அப்பவும் நம்ம 6 பாயிண்ட் லீடு 17-11. அதுக்கப்புறம் தான் அஜித் வந்து சுரேஷை திருப்பி அவுட் பண்ணார். இன்னொரு பாயிண்ட் வேறு எடுத்தார். 17-13 ஆகுது. அப்புறம் அர்ஜுன் போனார். அவரும் நல்ல பாயிண்ட்லாம் எடுத்து வந்து 20-13 7 பாயிண்ட் லீடு. அர்ஜுன் சூப்பர் 10 24 நிமிஷத்துலேயே சூப்பர் 10 எடுத்துட்டாரு. ஆனால் கடைசியில் அவர் முடியும் போது 12 தான். அப்போ கடைசி 16 நிமிஷத்தில் 2 தான் எடுக்க முடியும். மோஸ்ட் அவர் வெளில போனாலே இங்கே வீக் ஆகிடுது டீம், ரைட்டு டீமு. பவன் இன்னைக்கு ஸ்ட்ரகிள் தான் பண்ணார், ட்ரை பண்ணார். அப்படியே ஒரு வாட்டி ஒரு சூப்பர் டேக்கெல்லாம் பாயிண்ட் எடுத்தார். 22-16 அர்ஜுன் தேஷ்வால் சூப்பர் டேக் இருக்கும்போது ஸ்கோரு. இன்னும் செயின் டேக்கிள் பண்ணார் நிதிஷ்குமார் அப்புறம். அண்ட் எப்படி இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஷாக்கிங் டிஃபீட் தான் சொல்லணும். நான் ஓவர் கான்ஃபிடென்ட்டு கோச் கார்லாம் நடந்தது, அதெல்லாம் அப்புறம் எடுத்துகிட்டு வரேன். மேட்சுக்கு முன்னாடியே வேறு சுனிலும் பவனும் பேசினாங்க. அவர் என்ன சொன்னாங்க சொல்கிறேன். அண்ட் கையில் இருந்த பிளேட்டில் இருந்த மேட்சை கோட்டை விட்டது தான் சொல்லணும். அண்ட் வாட் டு சே, மோயின் ஷபாக்கி வந்தார். லேட்டாக தான் வந்தது அவங்கெல்லாம். பவன் வந்து இன்னும் 34-32 ஸ்கோர் ஆயிடுச்சுங்க. செல்ஃப் அவுட் ஆகிட்டாருங்க 40th மினிட்ல. லாபி விட்டு வெளில போயிட்டார். இப்படி கூட பிரசன்ஸ் ஆஃப் மைண்டில் இல்லையா, ப்ரெஷரில் இருந்தாரா என்னன்னு எனக்கு புரியல. 9 பாயிண்ட் வேறு ஆல்ரெடி நிறைய பாயிண்ட் எடுத்துட்டாரு. செகண்ட் ஹாஃபில் பிரமாதமாக விளையாட்டு தான் இருந்தார். அது அங்கே 34-32 ஆச்சு. அது ஆக்சுவலாக 33-33 ஆகிருக்க வேண்டியது. அவர் வெளில போனால் 34-33 அவங்க லீட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஃபார்மாலிட்டி தான். கடைசி ஃபியூ செகண்ட்ஸு கொஞ்சம் டைம் வேஸ்ட்டு அப்படி இப்படி பண்ணி
கடைசியில் ஷாக்லேருந்து இவங்க வெளில வரதுக்குள்ளே அவங்க பாயிண்ட் எடுத்துட்டாங்க. ஸ்டார்டிங் செவனில் அதே தான் இருந்தது. நானும் சொல்லியிருந்தேன் எதுவும் சேஞ்சஸ் இருக்காது ஸ்டார்டிங் செவனில். ஏன்னா சப்ஸ்டியூட்டில் நரேந்தர் வந்தார். அவங்க ஸ்டார்டிங் செவனு கிட்டத்தட்ட அதே தான். நான் என்ன சொன்னோம் அதே தான். சப்ஸ்டியூட்டில் ஜஃபர்தானிஷா சப்ஸ்டியூட்டில் வச்சாங்க. எடுத்தோடனே 5-4, 5வது நிமிஷத்தில் 3-4, 10வது நிமிஷம் 7-5. நம்ம தான் லீடு. 10வது நிமிஷம், 15வது நிமிஷம், 20வது நிமிஷம், 25வது நிமிஷம், 30வது நிமிஷம் வரைக்கும் தமிழ் தலைவாஸ் தான் லீடு. 30வது நிமிஷத்தில் 27-18, 9 பாயிண்ட் லீடு. 35வது நிமிஷத்தில் தமிழ் தலை 29, அவங்க 31, 13 பாயிண்ட் எடுத்துட்டாங்க அந்த 5 நிமிஷத்தில். நம்ம 2 தான் எடுத்தோம். சப்ஸ்டியூட்டாக வந்த நரேந்தர் ஒரு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது. மொயினால் அதிகம் எடுக்க முடியல. அவங்களுக்கு சப்ஸ்டியூட்டாக வந்தார் சதீஷ் கண்ணன். அவர் ஒரு 3 பாயிண்ட் எடுத்தார். மார்ஜின் ஆஃப் டிஃபீட் பாருங்கள். அஜு சாவன் அங்கே 9 பாயிண்ட், அனில் 8 பாயிண்ட். இவ்வளோக்கும் ரோஹித் ராகவ் அவர் 0, கேப்டன் சுனில் 0, பர்வேஸ் 1 பாயிண்ட் தான், லோகேஷ் 4 பாயிண்ட், ரிங்கு 4 பாயிண்ட். சப்ஸ்டியூட்டாக வந்து சதீஷ் கண்ணன் 3 பாயிண்ட் தான் விக்டரி டிசைட் பண்ணது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பவன் 7 பாயிண்ட், அர்ஜுன் செகண்ட் சூப்பர் 10 12 பாயிண்ட், சுரேஷ் யாதவ் டக்கு 0, ரோனக் 0, அஷிஷ் ஒரு 3 பாயிண்ட். நிதிஷ்குமார் தான் பிரமாதமாக பண்ணது அந்த டிஃபென்ஸில். சாகர் என்னன்னு தெரியல, என்ன பண்ணுறாங்க, என்ன டீம் இது இவ்வளோ ஜெயிச்சு இது நெக்கு போயிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், அது வேற விஷயம். நீங்கள் ஆஃப் டயத்தில் 14-11 3 பாயிண்ட் தான் நம்ம லீடில் இருந்தோம். அது 9 பாயிண்ட் லீட் ஆகி நீங்கள் இப்படி கோட்டை விட்டீங்கன்னா அலட்சியமாக டேக் இட் ஈஸியாக ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அங்கே வேலை செய்யலையா? பிலீவ் மீ, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். பவன் ஃபர்ஸ்ட் ரைடே அவுட் ஆயிட்டாரு உள்ள போகும்போது. அர்ஜுன் ஃபர்ஸ்ட் எம்டி. நம்ம தெரியும் அர்ஜுன் எப்படியும் மேனேஜ் பண்ணுவாருன்னு. ஹிமான்ஷு டூ ஆர் டை எடுத்தாரு. நிதிஷ் தான் டேக்கிள் பண்ணார் ரோஹித். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தமிழக கிடைச்சது அங்கே தான். அர்ஜுன் ஒரு டோ டச் பண்ணாரு பாருங்க லோகேஷ், பிரமாதமாக இருந்தது. அதனால திருப்பி பவன் உள்ள வந்தார். இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் நடந்தது. அர்ஜுன் அகைன் போனஸ் பாயிண்ட்டை எடுத்தாரு. ஒரு டச் பாயிண்ட், போனஸ் அண்ட் டச் பாயிண்ட் எடுத்தாரு. அப்புறம் 5-4, 6-4, 7-5 லீட் அப்படியே பிக்கப் ஆகி போயிட்டே இருந்தது. நிதிஷ்குமார் அஜித் அவுட் பண்ணதான் பிரமாதம். அது ரொம்ப ஸ்ட்ரென்த் தேவைப்படுது அவர் காலை பிடிக்கிறதுக்கு. அவர் அவுட் பண்ணார். அண்ட் டபுள் ஆங்கிள் ஹோல்டு, அது லெஃப்ட் கார்னர்லேருந்து அவ்வளோ எஃபர்ட்டை போட்டு அது ஒரு சக்ஸஸ்ஃபுல். அங்கே ஒரு 2 பாயிண்ட் கிடச்சிது. திரும்பவும் அடுத்த இதுவும் நிதிஷ் தான் டேக்கிள் பண்ணி ஒருத்தர் அவுட் பண்ணார். 3 டேக்கிள் பண்ணார், 3லேயும் ஒரு சக்ஸஸ் ஆனார். அண்ட் அதில் வந்து முகத்தில் தட்டுற மாதிரி இருந்தது. அது பவன் அவுட் ஆகல. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் எல்லாம் வந்துட்டு கடைசியில் வந்து கோட்டை விட்டேன். நேற்று தான் நான் சொன்னேன், நான் எப்போதும் கடைசியில் தான் வந்து கோட்டை விடுவோம். நேற்று கடைசியில் தான் வந்து ஜெயிச்சோன்னு. இப்போது திருப்பி அதே கதையாக வந்து 36-33. பட் ஐ ஷுட் அப்ரிஷியேட், கடைசி வரைக்கும் ஓப்பை விடவே இல்லை யூமும்பா. அதான் ஓப்பை விடவே விடாதீங்க. உன்னால் முடியும் தம்பி தம்பின்னு மைண்டில் சொல்லிகிட்டே இருக்கணும். அது எந்த டீமாக இருந்தாங்க, லெட் த பெட்டர் டீம் வின். ஹேட்ஸ் ஆஃப் டு தம். 9 பாயிண்ட்ஸ் பின்னாடி இருந்து அவங்க பெரிய ரைடரே இல்லைங்க. நான் என்ன ப்ரிவியூலேயே சொல்லியிருந்தேன், அஜித் சௌஹான்லாம் 200-250+ ரைடர் தான் அவங்க வீக்குன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இன்ஃபேக்ட் இந்த மேட்ச்லேயே ரைடு பாயிண்ட் தமிழ் தலை 0, யூ மும்பை 18 தான். நம்ம 2 லீடு. சூப்பர் ரன் 2 பேருமே பாயிண்ட் இல்லை, 0-0. டேக்கல் பாயிண்ட் நம்மளும் 11, யூ மும்பா 11. ஆல் அவுட்டு நம்மளும் 2 பாயிண்ட், அவங்க 2 பேரும் ஒரு வாட்டி தான் ஆகணும். ஆனால் அவங்க 3 வாட்டி ஆயிருக்க வேண்டியது யூ மும்பா ஆல் அவுட்டு. டிஃபென்ஸ் இஸ் வீக், டிஃபென்ஸ் இஸ் வீக், டிஃபென்ஸ் இஸ் வீக். இதான் நான் சொல்லி ஆகணும். எக்ஸப்ட் நிதிஷ் ஒன்றுமே இல்லை. சாகர் என்ன ஆனார் ஏதானார் உடனே இறங்குங்க அவரை உள்ள களி. 2 ஆல் அவுட்டை மிஸ் பண்ணிட்டீங்களா, அங்கேயே 4 பாயிண்ட் போயிடுச்சு. மோரலே அங்கே ஷேட்டர் ஆயிருக்கும். எப்படி இவ்வளோ தூரம் அவங்க கிட்டக்கு வர விட்டீங்க நீங்கள்? ஸ்டார்டிங்னால தப்பிச்சா. இமேஜின் செமிஃபைனல் ஃபைனல் இருந்தால் எப்படி இருக்கும்? எக்ஸ்ட்ராஸ் நமக்கு 0 பாயிண்ட், அவங்களுக்கு 5 பாயிண்ட். இந்த எக்ஸ்ட்ரா எப்படி கிடைக்கும்னா லாபி விட்டு வெளில போகிறது, செல்ஃப் அவுட் ஆகிறது. அந்த எக்ஸ்ட்ரா 5 பாயிண்ட்டும் அல்லூர் சதீஷ் கண்ணன் எடுத்த 3 பாயிண்ட்டும் அவங்களுக்கு பயங்கர சாதகமாக போச்சு. நல்லா விளையாண்டு ஆல் அவுட்டை யூ மும்பா 16வது நிமிஷத்தில் ஆனாங்க ஒரு வாட்டி, அவ்வளோதான். அண்ட் 17-11 அப்போ ஸ்கோரு. என்ன சொல்லுன்னு தெரில, கடகடன்னு பேசுகிறேன் உங்களுக்காக. அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதில் எந்த இடத்துல கோட்டுறோம்? ஒப்வியஸ்லி இந்த 35 நிமிஷத்தை தூக்கி நோத்தி வச்சிட்டிங்கன்னா நம்ம தான் வின்னு. அதை எப்படி நோத்தி வைக்க முடியும்? பட் ஹிமான்ஷுவை நிறைய யூஸ் பண்ணவே இல்லை. கடைசியில் கோச்காரனில் நான் சொல்கிறேன், அதிலே சொல்லிட்டு இருந்தார் ஹிமான்ஷு அனுப்பு உள்ள நிறையான்னு. ஹிமான்ஷு 4 பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது. மெஜாரிட்டி ஆஃப் ரைட் பவன் டோட்டல் ஃப்ளாப் தான் சொல்லலாம். அந்த 7 பாயிண்ட் கிடச்சது ஓகே. பட் அகைன் எத்தனை வாட்டி அவர் அவுட் ஆகிட்டு வெளில பண்ணணும்? எனக்கு தெரிஞ்ச 5-6 வாட்டி அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டார். எனிவே கடன்னு சொல்கிறேன், உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். எனிவே மனசை தளர வேண்டாம். தெர் இஸ் ஆல்வேஸ் நெக்ஸ்ட் டைம். உன்னால் முடியும் தம்பி தம்பி தான் போக சொல்கிறோம், தட்டுறோம் தூக்குறோம். இது ஒரு நல்ல லெசன். நேற்று எப்படி ஷாதுலுக்கு லெசன் கிடச்சிது, அதே மாதிரி தமிழ் தலைவாசுக்கு இது ஒரு நல்ல லெசன். நெவர் டேக் எனி திங் ஈஸி. ப்ளே த ப்ராப்பர் 7, ப்ளே கம்ப்ளீட்லி. மேக் ஷூர் ஒரு ரைடர் உள்ளே இருந்திருக்கணும். உள்ள தேவையில்லாமல் இந்த 0-0 சுரேஷ் யாதவ் 0, ரோனக்கு 0. வாட் இஸ் திஸ்? அவங்களும் 0-0 தான். பட் மற்றவங்களாம் மேக்கப் பண்ணாங்களே, லோகேஷும் ரிங்கும். நம்மளால பண்ண முடியலையே. எனிவே இன்னும் நிறைய விஷயம் நான் அப்புறம் பேசுகிறேன். நான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கலாம் எடுத்துகிட்டு வரேன். எனக்கு தான் உங்கள் ஆதரவு தான். பொறுமை பார்த்த பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.